இந்த குட்டி பொண்ணுக்கு இன்னைக்கு தான் ஜெயில இருந்து விடுதலை கிடைக்குது. ஆக்சுவலா இவளோட அம்மா பிரெக்னண்டா இருந்த டைம்ல அவங்க மேல பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணு உலகத்தை ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஜெயிலுக்குள்ளதான் பாத்திருப்பா. ஜெயிலேயே வளர்ந்த அந்த குட்டி பொண்ணை அம்மாவை விட்டுட்டு இவளை மட்டும் தனியா வெளியே ரிலீஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. வெளியே போனா அவ தனியா கஷ்டப்படுவான்னு பயந்து அவளோட அப்பாவை போய் பார்க்க சொல்றாங்க. கையில அவ அப்பாவோட போட்டோவையும் அவங்க அம்மா கொடுத்து அனுப்பி விட்டுருப்பாங்க. அந்த போட்டோல இருந்த அட்ரஸ்ல ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அங்க அந்த கம்பெனியோட சிஇஓவை நியூஸ் சேனல்காரங்க பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த குட்டி பொண்ணு கையில இருந்த போட்டோவை பார்த்துட்டு அவர் தான் தன்னோட அப்பான்னு கண்டுபிடிச்சிடுறான். உடனே அவர்கிட்ட அப்பான்னு ஓடி போறான். அப்போ அங்க இருந்தவங்க எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே அவர் கன்ஃபியூஸ் ஆகி பாப்பா நான் உன்னோட அப்பா இல்லன்னு சொல்லிடுறாரு. அந்த குட்டி பொண்ணு அவரோட பழைய போட்டோவை அவர்கிட்ட காமிச்சாலும் அதை அவர் யாராவது திருடி எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சு அந்த குட்டி பொண்ணு அங்கே இருந்து போக சொல்றாரு. உடனே அந்த குட்டி பொண்ணு சந்தேகம் இருந்தா என்னோட டிஎன்ஏவையும் உங்களோட டிஎன்ஏவையும் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அவளோட தலை முடியா கட் பண்ணி கொடுக்குறா. ஆனா அவர் அமைதியா எதுவும் சொல்லாம அதை சீரியஸா எடுத்துக்காம அதை வாங்காமலேயே அங்க இருந்து போயிடுறாரு. ஆனா அவரோட அசிஸ்டன்ட் அந்த குட்டி பொண்ணு கிட்ட வந்து அந்த முடியை வாங்கிட்டு பாப்பா இப்படி எல்லாம் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. உடனே அந்த குட்டி பொண்ணு மனசு உடஞ்சு போய் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிட்டு அவரோட அம்மாவை பார்த்து அப்பா என்ன அங்க இருந்து வெளியே அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்றா. ஆனா அம்மா அவகிட்ட அப்பாவுக்கு உலகத்திலேயே ஒன்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அவளும் அதுக்கு ஆமான்னு சொல்றான். உடனே அந்த குட்டி பொண்ணு அப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சு உங்களை இந்த ஜெயில இருந்து சீக்கிரம் வெளியே எடுப்பேன்னு சொல்றா. ஆனா அம்மா அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களை இந்த ஜெயிலுக்குள்ள அனுப்பினவங்க அப்பாவை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குட்டி பொண்ணுக்கு தெரியும் அம்மாவை ஜெயிலுக்கு அனுப்பின பெரியப்பாவை விட அப்பா பவர்ஃபுல்லானவங்கன்னு. அந்த பொண்ணோட அப்பா தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் திடீர்னு அங்க ஓடி வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு அவதான் உங்க உண்மையான பொண்ணுன்னு சொல்றாரு. அதை கேட்டு அவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ அவரோட சொந்த பொண்ணையே விரட்டி விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுறாரு. உடனே பாட்டியும் தாத்தாவும் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு உடனே ஆள் அனுப்பி அவ எங்க இருக்கிறான்னு தேட சொல்றாங்க. அந்த டைம்ல அவளோட சின்ன வீட்டுக்கு வர்றா. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பாசமான ஆன்டி அவளுக்காக சாப்பாடு வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த குட்டி பொண்ணு அதை எடுத்துட்டு திரும்பும்போது சடனா ஸ்லிப் ஆகி அதை கீழே போட்டு விடுறான். அவ அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவளோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் அங்க வர்றாங்க. அவங்க இவன் மேல பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அவகிட்ட சீக்ரெட் ரூமோட கீ எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. ஆனா அங்க தாத்தா பாட்டியோட முக்கியமான சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதால சாவியை கொடுக்க மறுத்துடுறான். உடனே அவங்க ரெண்டு பேரும் அவகிட்ட மிரட்டி கேட்டு பாக்குறாங்க. ஆனா அப்பவும் அந்த குட்டி பொண்ணு அதை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறான். உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த வீடு ஃபுல்லா அதை தேடி பாக்குறாங்க. அப்பவும் அந்த சாவி கிடைக்கல. சடனா அந்த பெரியம்மா அவகிட்ட வந்து நீ அந்த சாவியை எங்க கிட்ட கொடுத்தனா நான் உன்னை பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். உடனே அந்த குட்டி பொண்ணு அதெல்லாம் வேண்டாம் எங்க அம்மா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அம்மாவை வெளியே கொண்டு வாங்க ஃபர்ஸ்ட்னு சொல்றான். அப்போ அந்த லேடி கோபத்துல அந்த குட்டி பொண்ணு கையில இருந்த அவ அம்மாவோட போட்டோவை தூக்கி எறியறா. அதுக்கு பின்னாடி இருந்த அந்த கீ விழுது. அதை பார்த்ததும் அந்த குட்டி பொண்ணு அதை ஓடி போய் எடுத்துடுறான். அப்போ அந்த லேடி அதை புடுங்கலாம்னு கையை கொண்டு போறா. உடனே அந்த குட்டி பொண்ணு அவளோட கையை கடிச்சு வச்சிடுறான். உடனே அவளோட பெரியப்பா ஆத்திரத்துல ஒரு பொருளை எடுத்து அந்த குட்டி பொண்ணை அடிச்சு சாவியை புடுங்கிடலாம்னு போறாரு. ஆனா கரெக்டான டைம்ல அந்த குட்டி பொண்ணோட அப்பா அங்க வந்துடுறாரு.